ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாம்பழ சீசன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாம்பழ சீசனில் விவசாயிகளுக்கு அந்த சீசனில் தான் ஒரு வியாபாரமே நடக்கும். அதில் பலவிதமான விஷயங்கள் நடக்கும். இந்த கூழ் தயாரித்து அதன் மூலமாக விற்பனைக்கு அனுப்புவாங்க. மாம்பழத்தை நேரடியாக சந்தைக்கு அனுப்புவாங்க. அப்புறம் வெறும் இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக கூட ஒரு பெரிய விவசாயம் சாகுபடி அப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்தது, சந்தை அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அண்மை காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற செய்தியை பார்த்தோம் அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி கூட ஒரு செய்தியில் போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக படித்து காமிக்கிறேன். டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. கிராஷிங் மேங்கோ பிரைசஸ் லீவ் ஃபார்மர்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ். மாம்பழ விலையினுடைய வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்திருக்குது. கல்டிவேட்டர்ஸ் ஹாவ் டிசைடட் நாட் டு பிளக் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹாவ் லெஃப்ட் தெம் டு ராட் ஆஸ் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆர் நாட் கமென்சரேட் வித் ப்ரொடக்ஷன் காஸ்ட். எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை போட்டு அதை தயாரிக்கிறாங்களோ அதற்கான காசு மார்க்கெட்டில் கிடைக்காததன் காரணமாக நாங்கள் மாம்பழத்தை அறுக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கிறதா செய்தியில் வெளியாகிக்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே மிக கடுமையாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு இருக்கிறோம். நம்ம என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இங்கே மட்டும் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீசன்ஸ் காமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை போலவே கர்நாடகாவில் இது மாம்பழ சீசன் தான். அப்போ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மத்திய விவசாயத்துறை அமைச்சரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மாம்பழ விவசாயிகளுக்கு இழப்பீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது போட்டிருக்காங்க பாருங்க. இந்த செய்தி நான் படிக்கிறேன் பாருங்க. I think so this is the Hindu. The union government has announced the compensation under the price deficiency payment scheme for mango farmers from Karnataka who are reeling under distress following crash in mango prices. மாவிலையில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த கர்நாடக மாம்பழ விவசாயிகளுக்கு பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழாக மத்திய அரசோடு பேசி, கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு பிஜேபி அரசோடு பேசி இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கல? இப்போ கூட அண்மையில் தஞ்சாவூரில் டெல்டா பகுதியில் கூட்டம் போட்டு நானும் டெல்டாக்காரன் தான், பச்சை துண்டு போட்டவர்களாம் விவசாயி அல்ல என்று பேசி இருந்தார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். உண்மையிலேயே ஒரு டெல்டாக்காரன் இப்படி அமைதியாக இருக்கலாமா? ஒரு பச்சை துண்டை போட்டு ஏமாற்றுபவர்கள் அப்படி இருப்பாங்க. நான் அப்போல்லாம் ஏமாற்றப்படுறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த மாம்பழ விவசாயிகளுக்கு ஏன் செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்யாமல் தவறு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் இல்லாமல் எங்கே போயிருக்கிறாரு? இப்படி தொடர்ச்சியான கேள்விகள் அப்படிங்கிறது இந்த அரசை நோக்கிய கேள்விகளாக இன்று மாறி நிற்கிறது. இது குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஸ்தலத்தில் விளைச்சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குரலாய் கடந்த 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரியது அதிமுக. இவங்க இப்போ உண்மையிலே பண்ணியிருந்தாங்க. இந்த போராட்டத்தை குறித்து கூட திமுக காரர்கள் சொல்லும்போது, அரசு ஆட்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்ணுறாங்க, நாங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், விவசாயிகள் குரலை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுகவின் அரசு. ஆனால் இவங்க இப்படி பண்ணலை, இவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சி மற்றும் அதன் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இப்போ அடுத்து எழுதியிருக்கிறார் என்னென்னா,
நாங்கள் அந்த மாதிரி கோரிக்கை வச்சோம். ஆனால் வழக்கம் போல் இங்குள்ள ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை. வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. மத்தியில் கூட்டணியாக 39 எம்பிக்களை வைத்திருந்தும் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததா திமுக? இல்லை. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசு தானே இந்த அரசு. இவர்களிடம் விவசாயிகள் நலன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்நிலையில் கர்நாடக மாநில விவசாயிகளுக்கு PDPS திட்டத்தின் கீழ் இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகள் நலன் காக்கும் நோக்கில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவை வரவேற்பதோடு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை விளைவிக்கப்படும் பயிர்களின் வீழ்ச்சியால் சொல்லனா துயரில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு பேருதவியாக இருக்கும். அஇஅதிமுக என்றும் விவசாய பெருங்குடி மக்களோடு துணை நிற்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய சின்னமே மாம்பழ சின்னம் தான் இல்லையா? ஸோ அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆந்திராவும் கர்நாடகாவும் மாம்பழ உழவர்களை காக்கின்றது. தமிழக அரசு பச்சை துரோகம் செய்கிறது. கர்நாடகத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ உழவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை கூட்டாக கொள்முதல் செய்யவும் அவற்றுக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கவும் கர்நாடக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மத்திய அரசோடு சேர்ந்து ஒரு மாநில அரசு எங்களுடைய மாநிலத்தில் இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அந்த விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதலுக்கான ஒரு உத்தரவையும் பெற்று அவர்களுக்கு இழப்பீடு தொகையும் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது உண்மையிலேயே எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்க முடியும். கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உழவர்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாங்க, வேதனையை புரிஞ்சுக்கிறாங்க, நடுவண் அரசோட பேசுகிறாங்க, உடனே இழப்பீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ஏன் நடக்கலை? இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் அவர் சுற்றுலாவுக்கு போட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக இது ஒரு கைபேசி உலகமாக மாறிவிட்டது. அவருக்கு தெரியாதா? இவங்க வழி தெரியாதா? வேதனை தெரியாதா? கஷ்டம் தெரியாதா? அப்போ ஏன் இங்கே இருக்கிறவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல? இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க மாம்பழ விவசாயிகள். நாங்கள் மாம்பழத்தை அறுக்க போகிறதில்ல, அப்படியே விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் மாம்பழ சீசனே. இது விட்டாச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது. இப்போ சம்பாதிக்கிறத வச்சு தான் அவங்க ஒரு வருஷத்தை ஓட்டி ஆகணும். இப்போ பாருங்கள், கர்நாடக உழவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த ஏற்பாடு வரவேற்கத்தக்கது. அன்புமணி எழுதியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு கடிதம் எழுதியது உள்ளிட்ட பல வழிகளில் அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து கர்நாடக வேளாண் துறை சாலுவராயசாமியும் நடத்திய பேச்சுகளில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடக மாநில மாம்பழம் வளர்ச்சி மற்றும் வாணிப கழகம் மூலம் மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான கர்நாடக உழவர்கள் பயனடைய போகிறாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கூப்பிடும் தொலைவில் உள்ள கர்நாடக உழவர்கள் மாம்பழ விலை வீழ்ச்சியில் இருந்து ஓரளவு விடுபட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் மாம்பழ விவசாயிகள் கண்ணீர் கடலில் மிதக்கிறார்கள். அவர்கள் விளைவித்த மாம்பழங்களை வாங்க ஆள் இல்லாததால் ஏரிகளில் மீன்களுக்கு உணவாகவும் சாலையோரங்களில் கொட்டப்படும் அவலமும் தொடர்கிறது. இதை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். ரொம்ப தூரம்லாம் இல்லை, சேலம், தருமபுரி இங்கேருந்துலாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கர்நாடகா. அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக அந்த அரசோட உதவி கேட்டு அரசு ஓரளவு ஒரு நிகழ்ச்சி ஒரு உதவியை பண்ணியிருக்கிறாங்க. அது முழுமையாக அவங்கள மீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா விளைச்சல் அதிகமாக இருக்கணும் போது சர்ப்ளஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். அந்த பிளானிங் இல்லை. அப்போ அந்த பிளானிங்கில் தான் என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை வரும்போது தான் மத்திய அரசை போய் நம்ம அணுகிறோம், நாடுறோம், ஒரு உதவி கிடைக்குது. அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போது நம்முடைய விவசாயிகள் இப்போ என்ன பண்ணுறாங்க? வேறு வழி இல்லாமல்
கொண்டு போய் ஏரியில் மீனுக்கு உணவாக கொடுக்குறாங்க, சாலையோரத்தில் போய் கொட்டுறாங்க. போங்க வீணாக போச்சு எனக்கு எல்லா பழமும் சொல்லி கொட்டுறாங்க. நம்ம வீட்லேயே நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னாலே அதை 4 நாள் 5 நாள் சாப்பிடாம தான் வீணாக போயிடும். அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ வீணாக போயிடுதே பொருள் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு விவசாயி தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய மாம்பழத்தை அறுவடை பண்ணி விற்றுட்டு அதில் வந்து காசை பார்க்க நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு அது வீணாகும் போது எப்படி வழியாக இருக்கும். அதுவும் நான் பழமாகவே அருந்து தொங்கட்டுன்னு அறுக்க போதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இதை அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு மாநிலத்தின் உழவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடுக்க இழந்தவன் கை போல அவர்களின் இடுக்கண் களைய வேண்டியது மாநில அரசின் கடமையாகும். இந்த கடமையை ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் மிகச் சரியாக செய்திருக்கின்றன. 1 டன் மாம்பழத்தை ரூபாய் 12,000ற்கு கொள்முதல் செய்யப்பட வேண்டும். அதில் 8,000ஐ மாம்பழ கூழ் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மீதமுள்ள 4,000ஐ மாநில அரசே ஊக்கத்தொகையாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்திலும் மாம்பழத்திற்கு டன்னுக்கு 4,000 ஊக்கத்தொகை வழங்கப்படுவதோடு கொள்முதல் செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உழவர்களுக்கு துரோகத்தை மட்டும் பரிசாக வழங்குகிறார்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா மாம்பழங்கள் கட்டுப்படியாகும் விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதை தமிழக அரசு உறுதிப்படுத்தலை, அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறார். இது மட்டும் இல்லாமல் உழவர்கள் மற்றும் மாம்பழ கூழ் ஆலை அதிபர்களை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று கடந்த 4ஆம் தேதியே நான் அறிக்கை வெளியிட்டிருந்தேன். ஆனால் தமிழக அரசு உழவர்கள் நலன் காக்கவில்லை. உழவர்களை தவிர்த்துவிட்டு மாம்பழ கூழ் ஆலைகளை அதிபர்களை மட்டும் அழைத்து பேசுவது போல் நாடகமாடிய தமிழக அரசு ஜூன் 20ஆம் தேதி முதல் மாம்பழ கூழ் ஆலைகள் மற்றும் மாம்பழங்களை நல்ல விலைக்கு கொள்முதல் செய்யும் என்று அறிவித்ததோடு ஒதுங்கிவிடும். இதுதான் நான் சொன்னது பார்த்தீங்களா. தொடர்ச்சி எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க. அதிமுக 2-3 மாநிலங்களில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்திற்கு நாங்கள் கன்சர்ன் பண்ணுறோம், நாங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கல, நாங்கள் அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது விவசாயிகளை வச்சு பேசலை. இந்த மாம்பழ கூழ் ஆலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸை கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள்லாம் பேசிட்டோம், நல்ல விலைக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறது தமிழக அரசுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு 4 நாள் ஆகியும் எந்த ஆலையும் மாம்பழங்களை சொல்லிக்கொள்ளும் வகையில் கொள்முதல் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் இதுவரை 40% அளவுக்கு மட்டுமே மாம்பழங்கள் அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 60% இருக்குது. ஸோ உடனடியாக மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை துவங்கி அந்த ஆலை அதிபரிடமிருந்து சரியான தொகையை கொடுத்து வாங்கி தமிழ்நாடு அரசும் 4,000 டன்னுக்கு அப்படிங்கிற ஊக்கத்தொகையை ஒழுங்காக கொடுத்து இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 வீதம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பொருட்களுக்குரிய ஆதார விலை நிர்ணயிக்க மறுத்து விவசாயிகள் நட்டத்திற்கு ஆளாக்கி அவரோட குடும்பத்தை வறுமையில் வாடவிடும் திமுக அரசு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடுவதையே பெரும் சாதனை போல் விளம்பரம் செய்வது வெட்கக்கேடானதுன்னு சொல்கிறாரு. ஆந்திர மாநில அரசு மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலை நிர்ணயித்து அம்மாநில மாம்பழ விவசாயிகளை பெரும் நட்டத்திற்கு ஆளாகாமல் தடுத்து காத்துள்ளது. அது மட்டுமின்றி அங்குள்ள மாம்பழ கூழ் தொழிற்சாலைகளிடம் பிற மாநில மாம்பழங்களை கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் ஆணையிட்டிருக்கிறது. இதனால் அங்குள்ள மாம்பழ கூழ் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆதார் அட்டை, வங்கி முகவரியை சோதித்து தமிழ்நாட்டு மாம்பழங்களை திருப்பி அனுப்புகிறார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். பாருங்கள், இது அதில் கூட எப்படி ரொம்ப நுணுக்கமாக செயல்படுறாங்கன்னு பாருங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையும் திமுக நிர்ணயிக்கவில்லை. இதனால் மாம்பழங்கள் அதிகம் விளைந்தும் கூட உரிய விலை கிடைக்காமல் தமிழக விவசாயிகள் பெரும் நட்டத்திற்கு ஆளாகி இழப்பீடு கேட்டு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். கடுமையான உழைப்பும் அந்த உழைப்புக்கேற்ற விளைச்சலும் கிடைத்த பின்னும்
விவசாயிகள் வறுமையில் வாடி பட்டினியாக படுத்துறங்க நேர்ந்தால் இந்த நாடு மாபெரும் பஞ்சத்தை எதிர்கொள்வதை எவராலும் தடுக்க முடியாது என எச்சரிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய மாம்பழம், அந்த மாம்பழத்தினுடைய விளைச்சல் காரணமாக இன்றைக்கு தெருவில் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள். நியாயமான விலை கிடைக்கல, கொள்முதல் பண்ணி வாங்குறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை, அரசும் இழப்பீடு கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல பேர் தொடர்ச்சியாக மாம்பழ விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்காங்க. திமுக அரசு இதற்கு செவிமடுத்து உடனடியாக சரி பண்ணலை அப்படின்னா உண்மையிலேயே முதலமைச்சர் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்வதற்கு ஏதுவாக இல்லாமல் மாறுவார். அவர் பச்சைத்து நினைவதற்கு இதற்கு பிறகு எந்த விதமான ஒரு ரைட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு மாறுவார். ஏன் அப்படின்னா விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முதுகெலும்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை போல். அந்த பிரச்சனையை முளையிலேயே கிள்ளி எரியல, முதல்ல நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். மாம்பழ விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், அவருடைய குடும்பங்கள், அதன் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம், இது எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ இதில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு, இதன் துறை அமைச்சர் எங்கே இருக்கிறாங்க? இந்த அமைச்சருக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாரு. அது இன்ப சுற்றுலாவோ என்ன சுற்றுலாவோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தனிப்பட்ட விவகாரங்கள். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும்னா ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போது நடக்கக்கூடிய விஷயமும் அதுதான். ஆனால் அதிபர்களை கூப்பிட்டு மட்டும் பேசியிருக்கிறாங்க, ஆலை அதிபர்களை கூப்பிட்டு மட்டும் பேசியிருக்கிறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? அரசுகிட்ட இருக்குதா? அரசு விவசாயிகள் கோரிக்கை ஏற்க மறுக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இங்கே எங்கே இருக்குது விவசாயிகள் நலன் காக்கக்கூடிய அரசு? எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்குறாங்க? விவசாயிகளை குண்டாஸில் போட்ட அரசு திமுக அப்படிங்கிறாங்களா இல்லையா? அப்போ அதை நீங்கள் களையணும் அப்படின்னா உடனடியாக விவசாயிகள் பிரச்சனைக்கு செவிமடுத்து நீங்கள் பிரச்சனை தீர்க்கணுமா இல்லையா? விவசாயிகளின் விரோதி திமுகன்னு எல்லாரும் எழுதுங்கன்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போராடி கொண்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. தொடர் அருள் அறிமுகம் உள்ளிட்டவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. அதை குறிப்பிட்டு காட்டுறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு நடக்கணும் அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பும் போதே உடனே தீர்க்கணும் சார். பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறாங்க, நிவாரண உதவி வாங்கி தராங்க, அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகுதா இல்லையா? அப்போ இங்கே நடக்க மாட்டேங்குது. அப்போ இதற்கு யார் காரணம்? மாம்பழ விவசாயிகளுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறணும். அவருடைய வலியும் வேதனையும் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு திமுக தலைமையிலான தமிழக அரசு விரைந்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு உங்கள் எண்ணங்களை பதிவு செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எண்ணங்களை பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.